அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களை நலமா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்றைய தலைப்பு ஈமான இழக்கச் செய்யும் பேராசை. அதாவது மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம். அது பேராசையா போகும்போது தான் பல தவறுகளுக்கு காரணமாகி போகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம நம்மளுடைய சம்பாத்தியத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்முடைய தனிப்பட்ட உழைப்புல தான் இதெல்லாம் சம்பாதிச்சோம் போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தாலா தான் குடுக்குறான். அவன் யார் யாருக்கு எவ்வளவு குடுக்கணுங்கிறத அளந்து குடுக்குறாங்கிறத நம்ம மறந்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு செயல்லயும் நம்ம ஈடுபட்டுட்டு இருக்கோம். அதாவது பொதுவா பாருங்க, சில பேருக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா, அதே நேரத்துல பல லட்சங்கள், கோடிகள் வச்சிருக்கவங்கள்ட்ட நிம்மதி இருக்காது. காரணம் என்னன்னாக்கா, அதிகமான பேராசையின் காரணமா என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னும் இன்னும் கொண்டோம், இன்னும் கொண்டான்னு சொல்லிட்டு, அது சம்பாத்தியத்திலேயே கவனத்துல இருப்பாங்களே ஒழிய, அவங்க உடல் ஆரோக்கியத்தை கூட கவனிக்கிறது இல்லை. அதாவது என்னன்னாக்க, அவங்க தேவைக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருந்தாலும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் சேர்க்கணும், சந்ததிகளை அடுத்தடுத்து இது பண்ணணும், நம்ம பிள்ளைய நம்மள மாதிரி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன பண்றாங்கனாக்கா, மேலும் மேலும் சேர்க்கறதையும் கவனம் செலுத்துறாங்க ஒழிய, அதனால எந்த வழியிலையும் போறதுக்கு தயாரான நிலையில சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது என்ன சொன்னா, அந்த பேராசையை என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையுமே அல்லாஹ் தாலா யாருக்குமே பசிய வைக்கவே இல்லை. ஒவ்வொரு இதுலையும் பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க. உணவளிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அதன் தங்குமிடத்தையும் அவன் அறிகிறான். அனைத்தும் தெளிவான ஏட்டில் உள்ளன. அல் குர்ஆன்ல 11வது அத்தியாயத்துல 6வது வசனமா வருது. அப்ப ஒவ்வொரு இதுலையுமே அல்லாஹ் தாலா நமக்கு இருக்கும்போது, அந்த நம்பிக்கையில நம்ம குறைவாத்தான் இருக்கிறோம் நிறைய பேர். அதனால நம்ம எப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசைப்படலாம். உங்களுக்கு தேவையை அதாவது உங்க சந்ததிகளுக்கு விட்டுத்தான் போகணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்கள பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அவங்க இன்னொருத்த கையேந்திர நிலைமைக்கு நம்ம வச்சுட்டு போகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நம்ம சேர்க்கத்தான் வேணும். அது எப்படி சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லபடியா ஹலாலான முறையில எப்படி இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்து தான் போகணும். அது நம்முடைய கடமையா இருக்குது. ஆனா, அதை விட்டு போட்டு என்னன்னாக்கா, அடுத்தடுத்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு உறவு முடிச்சிடுறாங்க, பங்காளியை பகையாக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, தான் மட்டும் சேர்த்து 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 பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா, இது மற்றவங்களை கம்பேர் பண்றதுல வர விடாது. அதாவது நம்மளை விட பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கான அவன், நம்ம பின்னால இவ்வளவு சம்பாரிச்சிட்டானே, போயிட்டானே, வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு தான் நம்ம பொழப்ப கெடுக்குது. அதனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காமிச்சு கொடுத்த வழிபடிதான் நம்ம நடக்கணும். அப்படி நடந்தாத்தே நமக்கு உள்ள சொத்து நிலைக்கும். இல்லைன்னு சொன்னா சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. அது விரலுக்கு கிடைத்த நீரா போயிடும். அதனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே சிந்திச்சு செயல்படணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, யார் முஸ்லிமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார். சஹீஹ் முஸ்லிம்ல 1903வது ஹதீஸா வருது. பாருங்க, வெற்றி அடையணும்னு நம்ம நினைக்கும் போது வெற்றிக்குள்ள வழி என்ன? அப்ப நம்ம போதுங்கிற மனசுதான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவோம். அது வாயில சொல்றதோட சரி, அதாவது நம்ம நிலப்பில அது நடைமுறையில கொண்டு வர்றதில்லை. அதனால ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். நம்ம எந்தத்தை கொண்டு போக போறோம்? நம்ம போகும்போது நம்ம கொண்டு போறது என்ன? நம்ம நல்ல அமல்களை தவிர வேற ஏதாவது கொண்டு போக போறோமா? நம்ம என்னதான் நம்ம சம்பாதிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவோ பேர் பார்க்குறோம், எவ்வளவோ பேர் கண் எதிர்க்க நம்ம மௌத்தெல்லாம் பார்க்கத்தான் செய்யணும். அவங்க நல்ல நேற்று வரை நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நெஞ்சு அடைச்சிருக்கோம், ஏதாவது ஆகிருப்போம், இறந்துருப்பாங்க. நம்ம அவங்கள போய் பார்த்துருப்போம், ஜனாசா போய் பார்ப்போம், அவங்களை குளிப்பாட்டுறதை பார்ப்போம், அவங்களை அன்பு அடக்கம் பண்ணுறதை பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து கூட நமக்கு பார்க்கறது இருக்குனாக்க, நம்ம அதில் எடுத்துக்கிற படிப்படை என்ன, நமக்கு என்ன அதில் தேவை, நமக்கு நமக்கு என்ன கிடைச்சிது, நாளைக்கு நம்ம நிலைமை என்ன, நம்மளை அறியாமலே நம்ம இறக்கத்தான் போறோம். நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா நமக்கு அடுத்தாப்புல இருக்கிற ஸ்டெப் என்ன, நமக்கு மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன, அதுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம், அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டு போட்டுட்டு இல்லைனாக்கா சேர்த்துட்டு ராத்திரி போகலாம் பேசி தூக்கம் இல்லாம இது பண்ணாம ஒவ்வொரு தடவையும் சில பேரை பார்த்தாக்கா நோய் நோக்காலே அதுலதான் வருது. நிறைய பேருக்கு நம்ம பார்க்கலாம், சேர்த்து வச்சிருப்பாங்க, சொத்துக்களை பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும், நிம்மதி இருக்காது, நைட்டு தூக்க முடியுமாங்க. எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை? இருக்க போற வாழ்க்கை என்ன? 60 வருஷம் 70 வருஷம் ஒரு 100 வயசுக்குள்ள தான் நம்ம இருக்க போறோம். அதுலயே முக்கால் வயசு கடந்தவங்கலாம் இன்னும் பேராசிரியர் தான் இப்படி இருக்குது. இந்த பேராசிரியர் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அல்லாஹ்வும் சொல்றான். பாருங்க, எதன் மூலம் உங்களின் சிலரை
சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கிறானா அதை அடைய வேண்டும் பேராசை கொள்ளாதீர்கள்ன்றான். ஒருத்தர் கொடுத்துருக்கான், அதை போய் நீயே கம்பேர் பண்ண. அவனுக்கு கொடுத்த ரிஸ்க் அது, உனக்குள்ள ரிஸ்க் இதுதான். இதுல உனக்கு என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு கொடுத்ததுல அவனுக்கு என்னென்ன பாதகம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதனால வந்துக்கிட்டு அல்லாஹ் தஆலா கிளீனா சொல்றான். அதாவது 4வது அத்தியாயத்து 32வது வசனத்துல தெளிவா வருது. அதனால ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ண மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள், உங்களை விட மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள், அதுவே அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி பத்தலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் என்ன இவன் என்னை மட்டும் சோதிக்கிறானே, அவன் எவ்வளவோ சம்பாதிச்சு போயிட்டானே எப்படி நினைக்கும் போது இந்த பேராசை இப்படி வருது. எப்படி சைத்தான் கொண்டு வந்து சேர்க்கலாம் பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பசியார கொடுத்துருக்கானா, உங்களுக்கு வேற என்ன வேணும், உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்கானா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானா, அதுவே பெரிய நியாமத்து இல்லையா? அதை விட்டு போட்டுட்டு அடுத்தவனை கம்பேர் பண்ண அடுத்தவனுக்கு 1008 ஓட்டுறது உங்களுக்கு தெரியுமா? அதனால அதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணுது. அதாவது என்ன நினைக்கிறான்னா மனுஷன், எவ்வளவு சேர்த்து வச்சோம்னு வச்சு நாளைக்கு காலம் பூரா நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமா இல்ல. பாருங்க, குர்ஆன்ல சொல்ல பாருங்க, மனிதன் தன் செல்வம் தன்னை என்றென்றுமே உலகத்தில் நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணிக்கொண்டான். எத்தாவது அத்தியாயம் 107வது அத்தியாயத்துல 3வது வசனமா வருது. எப்பயுமே நிக்க வைக்குமா? நேற்று சம்பாரிச்சு கோடியா சம்பாரிச்சுட்டு சொல்லாம கொள்ளாம இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால நம்ம முதல்ல நம்ம எல்லா வகையிலுமே பொறுமையை கைக்கொள்ளணும், பொறாம இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. இந்த பேராசைனால சொந்த பந்தத்தை பகச்சுக்கிறாங்க, எங்க அவன் சொத்து கேட்டுருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் உதவி கேட்டு வந்துடுவானு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்ப உனக்கு கொடுத்தது யாருக்காக கொடுத்துருக்க? உனக்காக கொடுத்தாங்க. சொத்து கொடுத்தது யாருக்கு? இதை என்ன செய்யணும், மறுபடி என்ன செய்யணுங்கிறது பிளெயினா வருது பாருங்க. அல்லாஹ் தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகின்றான், நாடியோருக்கு அளவுடன் குடிக்கிறான், அவர்கள் இவ்வுலக வாழ்வை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் மறுமையுடன் ஒப்பிடுகையில் இவ்வுலக வாழ்வு அற்ப இன்பத்தை தவிர வேறு இல்லை. அதாவது எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் சரிங்க, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு அற்பமான நாள் தான். அதாவது குறைஞ்ச நாட்கள் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது நிரந்தரமா இருக்கிறது மறுமை தான். அந்த நிரந்தரமான மறுமைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கணும், அதுதான் நம்ம பார்க்கணும். அதை விட்டு போட்டுட்டு எல்லாம் எனக்குத்தான் சேரணும், எனக்கு இது வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையுமே இந்த பொறாமை, இந்த கோபம், இதுல எல்லாம் நிறைய சொந்த பந்தத்தெல்லாம் இழந்துடுறோம். அதாவது உறவை முறித்து வாழ்றத என்னை சேர்ந்தவன் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப உறவை எந்த அளவுக்கு நம்ம பேணி வாழணும். நம்ம சொந்த பந்தத்துக்கு இப்ப நம்ம வசதியா இருக்கோமா, நம்ம அவங்கள நம்ம உறவினர்களோ மற்ற நண்பர்களோ ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம தூக்கி விடுறதுக்குள்ள எல்லா முயற்சியும் நம்ம பண்ணணும். அதனால நம்ம குறைஞ்சி போகிறது. இது நம்ம காசு இல்லது, அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான இதுதான். அதனால அந்த பொருளாதாரத்தை அமானிதமானதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது எந்த விதமான சங்கடம் பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, உறவை பத்தி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உறவு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உறவு ரஹீம் என்பது அளவிலா அருளாளர் ரஹ்மான் இடமிருந்து வந்த அருட்கொடை கிளையாகும். எனவே இறைவன் உறவை நோக்கி உன்னோடு ஒட்டி வாழ்வனுடன் நானும் உறவு வாழ்த்துவேன், உன்னை முறித்துக் கொள்வானே நானும் முறித்துக் கொள்வேன் என்று கூறினார். சஹீஹ் முஸ்லிம்ல 5988வது ஹதீஸா வருது. அப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு இதுலையும் பொறாமப்படுறதுலையும் இருக்குது. நம்ம எவ்வளவோ பொறாமப்பட்டு பாருங்க. ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு செலுத்துவது சகோதரராக இருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள இன்னொரு ஹதீஸ் இது. பொதுவா நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்கு சொந்தமானது என்னன்னு பாருங்களேன். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் என் செல்வம் என்று கூறுகின்றார். அவனுடைய செல்வங்களில் 3 மட்டுமே அவனுக்குரியவையாகும். அவன் உண்டு கழித்ததும் அல்லது உடுத்தி கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்துக் கொண்டதும் தான் அவனுக்குரியவை. மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவை, மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியவும் ஆகும். சஹீஹ் முஸ்லிம்ல 5666வது வசனம் வருது, அது ஹதீஸா வருது. அதனால நம்ம ஒவ்வொரு இதையுமே நம்ம பார்க்கணும். அதாவது மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க, இன்னொரு ஹதீஸ் வருது. ரசூல் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மனிதனுக்கு ஒரு நீரோடை நிறைய செல்வம் இருந்தாலும் அதனுடன் அதை போன்றே மற்றொரு நீரோடை இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். ஆதமின் மகனுடைய கண்ணை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது, மரணத்தை தவிர நிரப்பாதுன்னு ரொம்ப கடுமையான சொல்ல வச்சிருக்காங்க. புகாரில 6437வது வசனமா ஹதீஸா வருது. அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பேராசைப்படுறதுக்கு நமக்கு எந்த விதத்துலையுமே இல்லை. ஏன்னு கேட்டா
ஆசையை வந்து அளவோட வச்சுக்கணும். நம்மளுடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும். ஹலால் இல்லாம இப்போ பேராசைன்னு வரும்போதே வந்து ஹலால் வந்து நமக்கு வந்து அங்கே ஹராமான வழியில தான் போய் தூண்டியிருக்கும் இந்த செய்தான். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப பேணுதலாக நம்ம இருக்க வேண்டியது கடமையா இருக்குது. அதனால வந்துட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த முறைப்படி நம்ம எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா மறுமையில வெற்றி நிச்சயம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.